பிப்ரவரி 28 பொதுக்காலம் 7ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 1 முதல் 12 வரை. இயேசு புறப்பட்டு யூதேய பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிகளுக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவரும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவனை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. ஒருவன் அரசனானாலும் ஆண்டியானாலும் தன் சொந்த வீட்டில் நிம்மதியை காண்பவன்தான் இருப்பதிலே மகிழ்வான மனிதன் என்கின்றார் புலவர் ஒருவர். காதலிக்கும் இருவர் இருக்கும் இடம் தேவாலயத்தை விட புனிதமானது என்கின்றார் மற்றொருவர். கலைகளில் உயர்ந்த கலை ஒன்றாய் வாழும் கலை என்றும் கூறுகின்றனர். ஆம், திருமணத்தின் மாண்பையும் முறியாத தன்மையையும் இன்றைய நற்செய்தி நம் கண்முன் கொண்டு வருகின்றது. மேலும் அடிப்படையிலேயே திருமணம் தெய்வீக தன்மையை கொண்டிருக்கின்றது. காரணம், இது கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. மனமுறிவு உண்மையான கடவுளின் திட்டத்திற்கு எதிரானது. எனவே இயேசு திருமணத்தின் மேன்மையை ஒருபடி உயர்த்தி கூறுகின்றார். இயேசுவை வலையில் சிக்க வைத்து விடலாம் என்று எப்பொழுதும் பரிசேயர்கள் முனைகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் இயேசு இம்மானிடத்திற்கு மிகப்பெரிய தத்துவங்களை, வாழ்க்கை பாடங்களை இட்டுச் செல்கிறார். இன்றைய நற்செய்தி குறிப்பாக திருமண உறவுக்கு முரணான உறவுகள் பெருகி கொண்டிருக்கும் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வாக அமைகின்றது. சோதனைகளையும் வேதனைகளையும் சாதனையாக மாற்றுவதில்தான் திருமணத்தின் சாதனை அடங்கியிருக்கின்றது. இத்துன்பம் நிறைந்த வாழ்க்கை பயணத்தில் நம்மால் தனியாக பயணிக்க முடியாது என்பதற்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற துணை வாழ்க்கை துணை. அனைத்து திருமணங்களும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டால் மட்டும் போதாது, திருமணத்திற்கு பிறகு இவ்வுலகை சொர்க்கமாக மாற்றுவது தம்பதியரின் கைகளில்தான் இருக்கின்றது. நம் இல்லறம் நல்லறமாக இயன்றதை இறைவனோடு இணைந்து செய்வோம். அன்பின் நாயகனே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். தம்பதியரின் மனவாழ்வு அன்பு மனம் வீச இன்று உம்மை மன்றாடுகின்றோம் அப்பா. நீரே அவர்களின் கடின இதயங்களை மாற்றி கனிவான இதயமாக மாற்றுவீராக. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.